நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க ஹங்க்ரி. நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிடலாமா? உங்க லஞ்ச் அப்படியே யம்மியா இருக்குமாமே. எடுங்க எடுங்க பாப்பா. நம்ம மட்டும் நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் விஷத்தை போடுவோம்ல. ஆமா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே விஷம் தான். நீங்க ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க பொழுது பார்ப்போம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போடுறோம்ல. தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எங்க போகும், என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம அசால்ட்டா தூக்கி போற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நம்ம வீட்டு வெளியில் இருக்கிற குப்பையிலையோ இல்ல நிலத்திலையோ இல்ல கடலையோ போய் சேரும். மண்ணுக்கு போன பிளாஸ்டிக் குப்பைகள் 500 வருஷம் ஆனாலும் மக்காம அப்படியே இருக்கும். ஆமா சரி, அது மண்ணோட வளத்தை பாதிக்கும். புதிய செடிகளாம் வளர்க்க தொடங்கும். குடிக்கிற தண்ணியை விஷமாக்கும். காத்து மாசுபடும். அப்புறம் நமக்கு மூச்சுடவே கஷ்டமாயிடும். அப்புறம் நம்ம தெருமுறையில் இருக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் போயிட்டு குப்பையை உள்ள போடாம ஸ்டைலா வெளியே தூக்கி போடுவோம். அந்த குப்பைகள்லாம் நம்மளை சுத்தி வாழ்ற ஆடோ மாடோ நாயோ தெரியாம சாப்பிட்டா அதனோட ஆரோக்கியம் பாதிச்சு அதெல்லாம் இறந்து போக வாய்ப்பு. அதே மாதிரி கடலுக்கு போற மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே கடலையும் மக்காம தோல்ட்டு உணரமா கடல் இருக்கிற மீன்கள் எல்லாம் அதை சாப்பிடும். கடைசியா இது நம்ம சாப்பிட்ற கத்துக்கே வரும். அதை நம்ம சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகும். அப்புறம் பெரிய ஊசி எடுத்து நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு அசுத்தப்படுத்தினா ஒரு நாள் நம்ம சுற்றுச்சூழல் மொத்தமும் குப்பமிடா மாறி. நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு கிணத்துல சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா? எல்லா பிளாஸ்டிக்குமே ஆபத்தானதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சேர், டேபிள், டாய்ஸ் இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ஆனா கரெக்டா ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி பண்ணாங்க அது ஒரு தப்பு. ஓகே மேடம், நம்ம பயன்படுத்தவே கூடாது பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய. உணவு கட்ட பயன்படுத்துற பிளாஸ்டிக், உணவு மேஜையில் வைக்கப்படுற பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் தட்டுகள், பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் தேயிலை கோப்பைகள், தெர்மோகோல் கோப்பைகள், தெர்மோகோல் தட்டுகள், தண்ணீர் பொருட்கள், வாட்டர் பேக்கெட்ஸ், பிளாஸ்டிக் உறிஞ்சி குழல்கள், பிளாஸ்டிக் பூசப்பட்ட அனைத்து வகை பைகள், பிளாஸ்டிக் பொடிகள், நெய்யப்படாத பைகள், இதுல எதையுமே நம்ம கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. அது பதிலாக பேப்பர் ஸ்ட்ரா இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ மாற்று பொருட்கள் இருக்கு. வாழை இலை, பாக்குமரம் மட்டை, அலுமினிய தாள், காகித சுருள், தாமரை இலை, கண்ணாடி அல்லது உலோகத்திலான கூடைகள், மூங்கில் மற்றும் மரப்பொருட்கள், பேப்பர் ஸ்ட்ரா, துணிப்பைகள், காகித கொடிகள், துணிக்கொடிகள், பீமான் பாத்திரங்கள், மண் கரண்டிகள் மற்றும் கூடைகள், இதெல்லாம் தான் பிளாஸ்டிக் வரதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற பூமியை பசுமையாகவும் பாதுகாப்பாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டியது எல்லாரும். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், அதாவது ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்துற பிளாஸ்டிக்ஸ் அறவே தவிர்க்கும். நிறைய மரங்கள் பசுமைக்கு வழிவகுக்கும்.